தாயின் பேரு சமக்கியா சவந்தியார் சொல்லப்பட்டவர்கள். தங்கை அம்மனை இன்னொரு கூட பிறந்தவா யமதர்மன். ஆனால் நால்வகையோனி எழுவக தோற்றம் கொண்ட நான் யமன் என்றும் கால தேவன் என்றும் நீதி தேவன் என்றும் தர்மசீலன் என்றும் சண்டன் என்றும் காக்கையன் என்றும் இப்பேற்பட்ட பல தர்மசீலன் என்றும் தர்மராஜன் என்றும் பெயர்ல கொண்டவனா யமராஜன் யமதர்மன். ஆனால் நான்குமுகன் பிரம்மதேவன் கொடுக்கப்பட்ட 84 லட்சம் ஜீவராசிகளையும் அவரவர் உயரைக்க வந்து தர்ம செய்தவர்களை சொர்க்கத்தை காட்டுவதும் தீமை செய்தவர்களை அவரவர் செய்த தீமைக்கு ஏற்ற தண்டங்களை கொடுப்பதும் இந்த கடமையாகும். அஷ்டத்துக்கு பாடல்கள் ஒருவராகிய யமதர்மனான் தத்திசுக்கு அதிபதியாகப்பட்டவனான். ஆகையினால் எனக்கு ஆதிசங்கரன் சிவபெருமானுடைய கட்டளைப்படி தர்மநெறி தவறாமல் இந்த வைசா பட்டணத்தை நீதி நேர்மையோடு அரசு புரிந்து வருகிறேன். ஆகையினால் எனக்கு துணையாக கம்பம் சூரம் பாசம் கதை என்று சொல்லப்பட்ட ஆயுதங்களை கொண்டு தேள் போரான் செய்யார் பாம்பு என்று சொல்லப்பட்ட விஷஜந்துகளை எனக்கு சகாயமாக கொண்டு சிங்கம் புலி கரடி ஓநாய் சென்னாய் சொல்லப்பட்ட மிருகங்களை கொண்டு 4448 வியாதிகளை எனக்கு சகாயமாக கொண்டு இந்த வைசிதா பட்டணத்தை தவறாமல் அரசு புரிந்து வருகிறேன். நான் சற்று நியாயம் தவறி நடந்துவிட்டால் தர்மத்துக்கு மாறாக நடந்துவிட்டால் மயிர்
கம்பியினால் கண் இமைய இருக்கிறது அல்லவா, அந்த மயிர் கம்பியால் கட்டி தொங்கப்பட்டிருக்கும். பருவத மலையானது அருந்து என்னுடைய ஆசார கிளாய் தகதகாவென்று ஓடிக்கொண்டிருக்கும். அக்கினி நாட்டிலே நான் அழிந்து விடுவேன் என்பதற்கு ஆச்சாப்பனை இல்லை. ஆனால் ஆச்சாப்பனை இல்லை. இந்த வைசேர பட்டணத்தில் மிக மிக சட்ட திட்டங்களை கொண்டு நீதிபதியோடு அரசு புரிந்து வருகிறேன். ஆனால் இப்பொழுது இந்த வைசேர பட்டணத்தில் யார் யார் உயிர் வந்தது, யார் யார் உயிர் இனி வர வேண்டும் என்பதை சித்திரமுத்திரை வரவழைத்துத்தான் கணக்கு வேலையை பார்க்க வேண்டும். அதனால் தேவ 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 தேவராஜனே, மங்களம் உண்டாகட்டும். சித்திரமுத்திரம் வணக்கம் பிரபு. ஆனால் இந்த வைசேர பட்டணத்திலே நீதி நேர்வோடு கணக்கு வேலை பார்த்து வருகிறாய். சித்திரமுத்திரா, நீ சாதாரண மனிதன் அல்ல. சித்திர மாதத்திலே பௌர்ணமி அன்று சிவபெருமானம் ஆதி சத்தியம் சிவத்திலே சித்திரம் எழுதியார்கள். அப்பொழுது அந்த சித்திரத்தை அழகாக இருந்தது. இதுக்கு ஒரு உயிர்கலை கொடுத்தால் எப்படி உயிர்கலை கொடுத்தார்கள். நீ கணக்கு வேலையை திறமையாக இருந்தாய். அதனால் தான் சித்திர மாதத்திலே பௌர்ணமி என்று பிறந்த காரணத்தினால் உனக்கு சித்திர கூத்தர் என்று பெயர், சித்திர உத்திரன் என்று பெயர் நாம சூட்டி இருக்கின்றார். சூட்டிட்டு இந்த வைசேர பட்டணத்துக்கு கணக்கு வேலை பார்க்கும்படியாக அந்த சங்கருடைய கட்டளை. அப்படி இருக்கும் தருவாயிலே இன்றைய தினமோ வைசேர பட்டணத்திலே நேற்றைய வந்த உயர் யார் யார் உயிருக்கு வந்திருக்கிறது, வந்த உயர். ஆமா, அதான் சொல்கிறேன், கேளுங்கள். நமது பகுதியிலே ஆர்டிஎஸ் உயிர் வந்திருக்கின்றது, அலிபாபா உயிர் வந்திருக்கின்றது, சுப்பிரமணி உயிர் வந்திருக்கின்றது, நல்லமத்து உயிர் வந்திருக்கின்றது, செல்லமத்து உயிர் வந்திருக்கின்றது, மாரியப்பன் உயிர் வந்திருக்கின்றது, அம்பியா என்று ஒரு நாட்டிய பெண்ணுடைய உயிர் வந்திருக்கின்றது. இதெல்லாம் வந்த உயர். சரி. அந்த பகுதியில் மணவை பகுதியிலே சத்திவேல் உயிர் வந்திருக்கின்றது, முச்சந்தி கோபால் உயிர் வந்திருக்கின்றது, சரி, சரவணன் உயிர் வந்திருக்கின்றது, திண்டுக்கல் பகுதியிலே பழனியப்பன் உயிர் வந்திருக்கின்றது, குமார் உயிர் வந்திருக்கின்றது, சண்முக உயிர் வந்திருக்கின்றது, சரி, அயலூர் பகுதியிலே பெரியகாலை உயிர் வந்திருக்கின்றது, காக்கிநாயக்கர் என்ற உயிர் வந்திருக்கின்றது. இதெல்லாம் வந்த உயிர்கள். ஓஹோ, அடுத்து வர வேண்டியது மகாபிரபு. என்ன தெரியுங்கள், தாங்கள் சொன்ன பெயரெல்லாம் எங்கேயோ கேள்விப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் ஆரம்பத்திலே கேள்விப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் வந்த உயிரினங்கள். சரிங்க. இன்று வர வேண்டிய உயிர். ஆனா இத்தனை பேர் உயிரெல்லாம் வந்து விட்டது. இன்னும் நம்ம உயிரை வாங்கிக்கொண்டு ஒருவர் இருக்கிறார். அவன் உயிர் என்ன ஆயுள் காலம் முடிஞ்சது முடியலையா? அவனுக்கு முடித்து விட்டது, முடியும் தருவாயிலே தான் இருக்கின்றது. சரி, கால நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். பார்ப்போம். அந்நேரம் வந்தால் சத்திய தவறாமல் நாமோ இந்த வைசேர பட்டணத்தை ஆண்டு வருகிறோம். அவனை என்ன சற்று யோசித்து அவன் உயிரை எப்படி கவரும் என்று சிந்தித்து பார்ப்போம். அடுத்து உயிர் தாயினுடைய தலைமுடியை பிடித்தடித்த சண்டாளன் உயிர் வர வேண்டும். சித்திரமுத்திரா, கன்றுக்கு பாலை ஒட்டக்கிட விடாமல் கறந்த ஒரு கைதான சண்டாளன் உயிர் வர வேண்டும். அப்புறம் கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்த ஒரு பெண்ணினுடைய உயிர் வர வேண்டும். இத்தனை உயிர்கள் வந்தாலும் அன்னவர்களுக்கு தண்டனை இதுதான் கொடுப்பீர்கள் என்று நானே கொடுத்து விட்டேன் மூவருக்கும். கட்டுப்பட்டாக நீங்க அப்படியே கொடுத்து விட்டீர்கள். தண்டனை கொடுத்து விட்டோம். சரி, இப்பொழுது அத்திபுரம் என்ற நாட்டை பரிபாலனம் செய்த பாண்ட உத்தரர்கள் ஐவரில் ஒருவர் மற்றவர்கள் வந்து விட்டார்கள். தர்மபூபதி தங்களுக்கு தத்து பிள்ளையாகிய தர்மபூபதி உயிருடன் அதோ பாருங்கள் அந்த. ஆனால் அனைத்து உயிர்களுக்கும் தண்டனை கொடுத்து விட்டேன். நல்லவர்களுக்கு வரவழைத்து மாலையை போட்டு நீ வைகுந்து அனுப்பிவிட்டோம். ஆனா இனி வருவதோ ஒரு மனிதன், சாதாரண மனிதன் அல்ல, மாபெரிய ஒரு உத்தமன். பாண்டவர்களை ஒருவனாகிய தர்மபூபதி இதுவரைக்கும் பூலோகத்தில் பிறந்த உயிரோடு வந்ததில்லை. அவர் ஒருவன் மட்டுமே கண்ணபெருமான் வைகுந்தத்தை பார்க்க வேண்டும் வந்து கொண்டிருக்கிறார். ஆனா என்ன ஒரு நீதி, என்ன ஒரு சத்தியம், அது தர்மம். ஆகையினால் யாராக இருந்தாலும் கடைசி வரைக்கும் சத்தியத்தை காப்பாற்றுகிறானா அல்லது இடைவெளியிலே கஷ்டம் வரும்போது விட்டு விடுகிறான் என்று நான் சோதித்து பார்க்க வேண்டும். யாரா இருந்தாலும் சோதித்து பார்க்க வேண்டும். அதனால் நானும் இந்த நாகவழி ஆற்றுக்கு செல்கிறேன். நாகவழி ஆற்றிலே சாதாரண அல்ல, பெரும் வரணதேவரை வரவழைத்து மழையாக பொழியை செய்து அந்த பெரும் வெள்ளமாகப்பட்ட நதியில வரும் பொழுது நான் ஒரு நாய் வடிவம் கொண்டு வருகிறேன். அந்த கடுவு நாயை போய் நாய் வடிவம் எடுத்து, கடுவு நாய் அல்ல, பொட்ட நாய் வடிவம் கொண்டு குட்டி போட்ட நாயை போல
அஸ்தமான ஒரு சீயம் ரத்தம ஒழுகுமனமாக நாயக்கா வடிவம் கொண்டு வருகிறேன். சரி நாயே போய் என்று சொல்கிறானா இல்லை தங்களை தூக்கி செல்கிறானா என்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும். எல்லாம் விட்டுவிட்டார். இந்த நாயை விட்டு விடுகிறானா அல்லது பெரிய பாவம் அஸ்தமான விடக்கூடாது காப்பாற்ற சோதித்து பார்க்க வேண்டும். சொல்கிறேன் நாகவல்லியாரே. இந்த நாகவல்லியாற்றை நான் கடந்து செல்ல வேண்டும். புறப்படுகிறேன். ஏல ஏலோ ஏல 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 ஏலோ அப்படி சொல்லு. படிவுடல் சொல்வேனா தந்தையே, இந்த நாகவல்லி ஆற்றிலே ஒரு சுரங்கன் என்ற நாயாக நீங்களா வந்த என்னை சோதித்தீர்கள். தர்மநந்தனா நாயாக வந்தவன் நான் தான். நீயோ பூலோகத்திலே நீதி நேர்மை வாழ்ந்தவன், தர்மத்திலே வல்லவன் திகழ்ந்தவன். கடைசி வரை அண்ணன் தம்பிகள் அனைவரும் இறந்து விட்டார்கள். ஆனால் நீயோ ஆண்டவனை தஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறாய். இப்பொழுது இந்த நாயை காப்பாற்றுகிறானா இல்லையே நான் தான் சோதித்து பார்த்தேன். வேறொன்று கவலைப்பட வேண்டாம். ஆகட்டும், இதோ நான் வந்து விட்டேன். உனக்கு தத்து மகனாக பிறந்தவன் நான். இந்த நாயை காப்பாற்றி வந்து விட்டேன். வைகுந்தம் அழைத்து செல்ல வேண்டும். தர்மநந்தனா, நாட்டை விட்டு நகரத்தை விட்டு குடிமக்களை விட்டு இந்த மாயவன் சொல் பிரகாரம் நீ வருகின்ற வரும் பொழுது குடிமக்கள் எல்லாம் பின்தொடர்ந்த பொழுது அண்ணவர்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லி உன்னுடைய மனையை திடப்படுத்தி கொண்டு வந்தாயோ தெரியவில்லையே. அது மட்டுமா, அண்ணன் தம்பிகள் அனைவரும் இறந்த போது உன்னுடைய மனதை கல்லாக்கி கொண்டு வந்து கொண்டு எப்படி வந்தாயோ தெரியவில்லையே. எப்படிமா நாம நோந்தாயோ தூரை தாரோமா, எப்படிமா நாம நோந்தாயோ ஆடா எப்படிடா மனமு நொந்தாயோ தர்மா, எப்படிடா மனமு நொந்தாயோ. மாபெரிய வீரர் அர்ஜுனன் இறந்த போது உங்கள் கூட பிற துரோபதி இறந்த போது அதையெல்லாம் பொறுத்து கொண்டு எப்படி எப்பா வந்தாய், என்னுடைய பெயரை காப்பாற்றி விட்ட எப்பனே. நீதி தேவனுடைய முடிச்சிடலாம் கொஞ்சம் இருக்க ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடலாம். ஆனா முடிச்சிடலாம். ஆனா எப்படி வந்தாய் தெரியவில்லையே எந்த போதும். ஆனால் நீ வந்ததை பார்த்தால் எனக்கு கலக்கமாக இருக்கிறது. ஆனா உன்னுடைய புகழை பாராட்டுகிறேன் தர்மநந்தனா, பாராட்டுகிறேன். ஆனா வைகுந்த போகும் என்று சொல்கிறாய். ஆமாம், அது மட்டும்தான் நடக்காது. ஏன்? எத்தனையோ தர்மங்கள் செய்தாய், தானங்கள் செய்தாய், உன்னை சோதித்து பார்த்தேன், அதிலே நீ வென்று விட்டாய். ஆனால்
வைகுந்தம் போவது என்றால் ஒரு தடையாக இருக்கிற தர்மநந்தா. நீ நேராக வைகுந்தம் போக முடியாது. ஏன், என்ன குற்றம் செய்தேன்? எதற்காக போக முடியாது? தர்மநந்தனா, நான் என்ன குற்றம் செய்தேன்? எந்த விதமான குற்றம் செய்யவில்லை நீ சொல்கிறாய். ஆம், குற்றம் செய்திருக்கிறாய். ஆனால் வைகுந்தம் வருவது ஒரு வரத்திலே சிறு பிள்ளைகள் பிள்ளைகள் ஆமையை பிடித்து ஆடு மாடு மேய்க்கும் சிறுவர்கள் ஆமையை பிடித்து சுடலாம் என்று அந்த ஆமையை போட்டு நெருப்பு வைக்கும் தருவாயிலே ஆமை ஓடி விடுகிறது. அதை பார்த்தனை கம்மன் வராம ஆமை சுடுவது மல்லாக்க, அதை சொன்னால் பொல்லாப் என்று ஒரு வார்த்தை கூறிவிட்டார். அதை கேட்ட சிறுவர்கள் ஆமையை மல்லாக்க போட்டு சுட்டு விட்டார்கள். அந்த ஆமை இறந்து விட்டது. அந்த பாவமாகப்பட்ட உன்னை சூழ்ந்து விட்டது. அதனால் போக முடியாது. அது மட்டுமில்லை, இன்னொரு பெரிய விஷயம் இருக்கிறது. சாதாரண ஒரு நாடகம் அல்ல இது. பெரிய விஷயம் என்னவென்றால், உங்களுக்கு கௌரவர்களுக்கு 18 நாள் போர் நடந்தது. அப்பொழுது உங்களை தேடி வருகிறார் துர்வாளாச்சாரியாகப்பட்டவர். அந்த துர்வாளாச்சாரியை பார்த்தவுடன் கண்ணபெருமான் யோசனை செய்கிறார். இன்றைக்கு வரக்கூடியவரோ சாதாரண மனிதன் அல்ல, மாபெரிய வீரன். அவர்களை பாண்டியவர்களால் வெல்ல முடியாது, தந்திரித்தால் வெல்ல வேண்டும் என்று திட்டம் திட்டி விட்டார் கண்ணபெருமான். தாங்கள் இடத்திலே வந்து, தர்மநந்தனா, இன்றைக்கு வருவதோ துர்வாளாச்சாரியார், அன்னையுடைய மகனாகப்பட்ட அஸ்வத்தாமன் வருகிறார்கள். அவர்களை சாதாரண வெல்ல முடியாது. அதனால் தந்திரித்தால் வெல்ல வேண்டும் என்று சொல்கிறார் கண்ணபெருமான். எப்படி வெல்ல வேண்டும் என்று தாங்கள் கேட்கும் தருவாயிலே துர்வாளாச்சாரிக்கும் அர்ஜுனுக்கு கடுமையான போர் நடக்கும். அத்தருவாயிலே துர்வாளாச்சாரி தேர் அருகாமையில் சென்று, அஸ்வத்தாமா, உன்னுடைய குஞ்சரம் பட்டுதென்று அபாய குரல் கொடுத்தால் அதை செய்தியை கேட்டவுடன் துர்வாளாச்சாரி சற்று தடுமாறுவார். தடுமாறும் தருவாயிலே அந்த துர்வாளாச்சாரி உயிரை பெற்றுவிடலாம் என்று கண்ணபெருமான் சொல்கிறார். கண்ணா, இதுவரைக்கும் நல்லவராக வாழ்ந்து விட்டேன். கடைசி ஒரு குருவை கொள்வது பெரிய குற்றமாகும். நான் அந்த பொய்யார வார்த்தை சொல்ல மாட்டேன், நீ மறுத்துவிட்டாய். அப்பொழுது சொல்கிறார், உன்னை தேத்தி ஆறுதல் சொல்லி, வேண்டாம், சொல்லவே வேண்டாம், அசுவத்தவனுடைய பேர் நீ சொல்ல வேண்டாம், பாவம் சுத்திவிடும். அதனால் கடுமையான போர் நடக்கும் பொழுது தேர் அருகாமை சென்று அசுவத்தமா என்று நீ மட்டும் சொல்லு, மற்ற நான் பார்த்துக் கொள்கிறேன் கண்ணபெருமான் சொல்ல. கடுமையான போர் நடக்க தருவாயிலே, ஆனால் உங்கள் படை ஈடு கொடுக்க முடியவில்லை. கண்ணை சிமிட்டி விடுகிற கண்ணபெருமான் துர்வாளாச்சாரி தேர் அருகாமை சென்று தாங்கள் அசுவத்தாமா என்று சொன்ன உடனே கண்ணபெருமான் குஞ்சரம் பட்டதென்று வார்த்தை கூறிவிட்டார். அந்த துர்வாளாச்சாரியோ தன்னுடைய மகன் பெயர் அஸ்வத்தாமன் போர்க்கத்தில் மாண்டு விட்டாரா என்று அலறியவன் மகன் வில்லை விட்டுவிட்டான். தரையில் விழுந்து விட்டது. அச்சமயத்தில் அர்ஜுனன் போடும் அன்பாகப்பட்டது மார்பலை பாய்ந்தது. துர்வாளாச்சாரி சாய்ந்தார் மண்ணிலே. ஆனா அந்த கொலை குருக்கு பாதகமாகப்பட்டது. குலத்தையே அழிக்க சொல்வார்கள். அந்த பாவமாகப்பட்ட காரணத்தினால் நீ வைகுந்தம் போக முடியாது. அந்த பாவம் உன்னை சூழ்ந்து விட்ட தருவான். நான் விடமாட்டேன் வைகுந்தத்துக்கு. தந்தையே, இதுவெல்லாம் மாயவனுடைய சூழ்ச்சிகள். என்னை மன்னித்து வைகுந்தம் அழைத்து செல்ல வேண்டும் தந்தையே, அழைத்து செல்ல வேண்டும். அந்த பாவம் தேர வேண்டுமானால் இதோ யமகிரி பட்டணம் 27 நரகலோகம் இருக்கிறது. நரகலோகத்தை சுத்தி வா, அப்பொழுது பாவம் தீரும். அதன் பிறகு உன்னை வழியை வைத்து அழைத்து செல்கிறேன். ஆகட்டும், அப்படியே சுத்தி பார்த்து வருகிறேன். கவனமாக செல்ல வேண்டும். நரகத்திலே நல்லவர்களும் கெட்டவர்கள் இருப்பார்கள். உன்னை கண்டவுடன் தர்மா காப்பாற்று கூறுவார்கள். நீ யாரையே கை தொடக்கூடாது. அப்படி சுற்றி வந்தால் தான் வைகுந்தம் போக முடியும். இல்லாவிட்டால் ஒரு காலம் போக முடியாது. அப்படி ஆகட்டும் தந்தையே. 20 நரகலோகத்தை நான் சுத்தி பார்த்து வருகிறேன். இனிய பூமி நல்ல கிளத்தலையா கிளந்தலையா கிளந்தலையா தர்மராஜ
குழி என்னும் குழியில் என்னுடைய சகோதரன் துரியோதனன் கிடக்கின்றான். எப்படியாவது அண்ணவனை நான் காப்பாற்ற வேண்டும். தம்பி துரியோதனா, உன்னை நான் காப்பாற்றுகிறேன், எழுந்து வருவாய். இருந்தாலும் கூட அப்படி இருந்தாலும் என்னோடு கூட பிறவாத சகோதரன், என்னுடைய பெரிய தந்தை மகன். ஆனா இருவரும் ஒரே ரத்தம் அல்லவா? ரத்த பாசம். நீ படும் கஷ்டங்களை என்னால் பார்க்க முடியவில்லை. உன்னை காப்பாற்றுகிறேன், எழுந்து வா. அதனால்தான் காப்பாற்றுகிறேன். குத்து. சண்டாளன், கொடியவன், துரியோதனன், இந்த கொடியவனை அட்டக்குடி போட்டு வந்தேன். யார் எழுப்பியது? தந்தையை நான் தான் எழுப்பினேன். ஏனென்றால் அண்ணவன் படும் கஷ்டங்களை என்னால் பார்க்க முடியவில்லை தந்தையை, சரி. பார்க்க முடியவில்லை. அதனால் தான் நான் தான் காப்பாற்றினேன். தர்மனந்தரா, என்னப்பா சொல்கிறாய்? பூலோகத்திலே உங்களுக்கு எத்தனையோ கெடுதல் செய்தார். தன்னுடைய பெரிய தந்தை மகன் துரியோதன அட்டக்குடியை பார்க்க முடியவில்லை. அதனால் நான் செய்த தர்மத்தில் அவருக்கு பாதி கொடுத்து, அவர் செய்த கர்மத்தை பாதி ஏற்றுக்கொண்டு நான் தான் எழுப்பிவிட்டேன். என்னை மன்னித்து அழ வேண்டும், அவருக்கு மன்னிப்பு தர வேண்டும் சொல்லுகிறாய் தர்மனந்தா. உண்மைதான். உன்னுடைய பேர் பூலோகத்தில் இந்த மாநில ஜென்மங்கள் இருக்க வரையில் உன்னுடைய பேர் நிலைக்கும். ஆனால் பேரு போடும், தர்மரை போல வாழ வேண்டும். ஆனா அதுதான் சொல்றாங்க. ஆனா அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம், அங்காளி பங்காளியாக இருக்கலாம், சண்டை கடிக்குவோம் வந்துக்குவோம். ஆனா அடுத்தவர் ஒருவன் அந்தவன் அடிக்கும் பொழுது தன் ரத்தம் கொதிக்கும். தன் நாடாவிட்டாலும் தன் சதையாடு என்பதை நிரூபித்து காட்டி விட்டார் தர்மனந்தனா. உண்மைதான் தந்தையே, உண்மைதான். பேரும் போல வாழட்டும். ஆகட்டும். அடே கொடியவனே, துரியோதனா, சண்டாளன், தேவர்கள் துன்படுத்தியவன், போகுவழியில் பொய்க்குழி வெட்டி வைத்தவன், நடக்கவழியில் லட்சம் நாட்டவன், கொடிக்கத்தனை கொரிய நஞ்ச கிடந்தவன் கொடியவன். உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? பூலோகத்தில் நீ யாரையும் மதிப்பதில்லை, பெரியோர்களை எதிர்த்து பேசக்கூடியவன். ஆனா கும்பிடு தெய்வத்தை கெடுத்தவன், கோல் மூட்டக்கூடியவன், அதிகாரத்திலே உன்னுடைய அரச பொதிந்து வந்தவன், யாரையும் மதிப்பதில்லை. பூலோக ஆணவம் கொண்ட காரணத்தினால் அதர்மம் அழிந்து அட்டைக்குள்ளே போட்டு விட்டேன். ஆனா உனக்கு என்ன பதவி தெரியுமா? அட சண்டாளா, இன்று பூலோகத்திலிருந்து இந்த வைகுண்டம் வருபவர்களை ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் தலை வணங்கி வாருங்கள் என்று கைகூப்பி நீ வரவேற்க வேண்டும். அதுதான் உனக்கு தண்டனை. அதை மறுத்தால் மீண்டும் தள்ளிவிடுவே அட்டக்குடியிலே. என்ன சொல்கிறாய்? ஆகட்டும். சரி 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 தர்மந்தனா, இதோ ஆகாசத்தலை பூத்தேர் வருகிறது. அதோ தெய்வத்துடைய மகனாகப்பட்டவன் வருகிறேன். சித்திரசேனோ அதை தேரோட்டி வருகிறார். அதை ஏறி நீ வைகுந்து வா, உன்னை உனக்கு காத்திருக்கிறேன். ஆகட்டும், அப்படியே வருகிறேன். தேசம் பாலைக்கும் மலை, தெய்வங்கள் என்னும் மலை, தேவர் பாலைக்கும் மலை, தெய்வங்கள் ஏற்கும் மலை, சாமி பாலைக்கும் மலை, சந்தனம் முளைக்கும் மலை, சாமி பாலிக்கும் மலை, சந்தனம் வளர்க்கும் மலை, சங்கத்தாவில் மாறாமோ திருமாலும் மாயவர்தான், தர்மமாறு சரணா, தர்மாரோ மாயவர்தான், பாத்துமா நம்மாயத்தேன் பொன்மானும் வந்தாளைத்தான். பாத்துமா நம்மாயிட்டு வருமானோ வந்தான். மாயவா, மதுசூதனா, பரந்தாமா, அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகா, அகலுகளை கட்டி காக்கும் ஆதி பரம்பொருளே, கோவிந்தா, ஹரிஹரி, நமோ நாராயணா, உன்னுடைய பாதங்களை பார்ப்பதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் சுவாமி. தர்மனந்தா, இந்த பூலோகம் இருக்கும் வரை உனது புகழாகப்பட்டது நிலைத்திருக்கட்டும், எழுந்து வருவாய். தர்மனந்தா, நான் சொன்னேன் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக உன்னுடைய நாட்டு மக்களையும் உடன் பிறந்த தம்பிமார்களையும் இழந்துவிட்டு இந்த வைகுந்தத்திற்கு உயிரோடு வந்து சேர வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தோடு வந்திருக்கின்றாய். உண்மைதான். மிக்க சந்தோஷம். இருந்தாலும் இந்த வைகுந்தத்தில் உனக்கு முதல் படி கிடையாது. முதல் படியாகப்பட்டது தேவர்களுக்கு, இரண்டாவது படியாகப்பட்டது தேவர்களுக்கு இணையாக பூலோகத்திலே பிசாசுகள் காத்து கருப்புகளாக வாழக்கூடியவர்களுக்கு இரண்டாவது படி, மூன்றாவது படியாகப்பட்டது பொய் சொல்லா வாசகன் அரிச்சந்திரனுக்கு மூன்றாவது படி, உனக்கு நான்காவது படியை அமைத்து தருகின்றோம். அப்படி ஆகட்டும். இந்த நான்காவது படியில் வாசம் செய்து வாழ்ந்து வருவாய். அப்படி ஆகட்டும் சாமி. ஆகட்டும் மகனே. இந்த நாடகம் வச்சவங்க கொஞ்சம் வாங்க, மேடைக்கு வாங்க. தர்மருக்கு பட்டம் கட்ட பொழுது இந்த நாடகம் வச்சவங்க குடும்பத்தார்கள் வாங்க, உள்ளூர் பெரியவங்களும் வாங்க. ஊர் நாய்க்கரு தர்மகர்த்தா கொஞ்சம் ஒரு கோச்சிக்காக கொஞ்சம் வாங்க, ஒரு பட்டம் கட்டினேன். தர்மருக்கு பட்டம் கட்டினங்க கொஞ்சம் பெரியவங்க வாங்க. இந்த பெராத்தனை வச்சவங்க எல்லாரும் வாங்க, ஆணும் பொண்ணு எல்லாரும் வாங்க. ஆனால் தர்மருக்கு பட்டம் கொண்ட பொழுது
எல்லாரும் தர்மருடைய பாதத்தை தொட்டு அண்ணர்களுடைய அது ஆண்பொருவாக்க அரசு கட்டி வாழ வேண்டும். தாங்களை போய் குடும்பம் வளர வேண்டும் என்று நீங்கள் ஆட்சி பெறுங்கள். வாருங்கள், வாங்க வாங்க. யார் நாடகம் வச்சவங்க? முச்சாமே எல்லாம் வாங்க தம்பி, எல்லாம் எதிர்த்து வாங்க. எல்லாரும் பாதம் பக்கத்துல தொட்டு வாங்க. வாங்கப்பா. திருநீர் வாங்கிட்டு போங்க. இந்த தர்மர் கையில கரகத்திலே இருக்கக்கூடிய தீர்த்தமாகப்பட்டது உங்கள் மீது விழுந்தால் உங்களிடம் இருக்கக்கூடிய பாவ சாபங்கள் அனைத்தும் தீரும் என்பது ஐதீகம். ஐதீகம். தயவு செஞ்சு எல்லாம் பக்கத்துல வாங்க. ஒரே ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் மட்டும் வாங்க. தீர்த்தம் உங்க மேல விழுந்தா புண்ணியம். வாங்க வாங்க வாங்க, நேரம் ஆயிடுச்சு. வாங்க, அந்த ஊர்க்காரங்க மேல வாங்க.